வரவேற்கின்றோம். இன்று நம்மிடையே உரையாற்ற வந்துள்ளவர் டாக்டர் உஷா மகாதேவன் அவர்கள். அவர்கள் நமக்கு நன்கு அறிமுகமானவர். நிறைய முறை நம்முடைய சத்சங் கூட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்றி வந்துள்ளார். அவர் இன்று நம்மிடையே உரையாற்ற இருக்கும் அந்த பொருள் என்னவென்றால், பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சானெட் 14 வரி கவிதை கிருஷ்ணா என்று தலைப்பிட்டு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எழுதி வழங்கியுள்ள அந்த கவிதை போயம் சானெட், அது குறித்து அவர் இங்கு உரையாற்ற வந்துள்ளார். அவரை ஸ்ரீ அரவிந்த சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாக இங்கு வரவேற்று இந்த உரையை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஓவர் டு யூ, மேடம். Hello. Om Shri Gurubhyo Namaha. Am I audible? Yes. அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் என் பணிவான வணக்கம். நம் சானட் சீரீஸ்ல இன்றைக்கு நாம் பார்க்க போவது கிருஷ்ணா என்ற சானட். இதுவரைக்கும் நம்ம 5 சானட்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுல ஆல் பியூட்டி அண்ட் ஆல் பிளிஸ், சரண்டர், த டிவைன் ஒர்க்கர், லீலா, த டியூவல் பீயிங். இதெல்லாத்தையும் போலவே கிருஷ்ணா சானட்டும் பகவானோட சாதனாவோட ஒரு வடிவம். இட்ஸ் a crystallization of a stage in sadhana. இது என்னோட ஃபேவரட் சானட். ஏன்னா என் குருநாதர் முனைவர் கந்தசாமி அவர்கள் எனக்கு அறிமுகப்படுத்திய முதல் கவிதை இது. எப்பொழுதும் போல நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் கமெண்ட்ரி என் குருவும் பரமகுருவான பேராசிரியர் MV சீதாராமன் அவர்களும் சொல்லிய எழுதிய விஷயங்கள் தான். அவர்களுக்கு என் நன்றியை கூறி என் உரையை தொடங்குகிறேன். பகவான் இந்த சானட்டை செப்டம்பர் 1939 எழுதியிருக்கார். இது பகவானோட வாழ்க்கையில பின்னி பிணைந்திருக்கும் ஒரு கவிதை. முக்கியமாக சொல்ல போனால் 2 மேஜர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் உள்ளடக்கிய ஒரு கவிதை இது. ஒன்று பகவான் அலிப்பூர் ஜெயில இருந்த பொழுது அவருக்கு எல்லாமே வாசுதேவனாக காட்சி அளித்த அனுபவம் ஒன்று. அங்கு இருந்த மரம், இலைகள், சுவர், கைதிகள், சிறை காவலர், வக்கீல் என்று அனைவற்றிலுமே ஸ்ரீ கிருஷ்ணன் காட்சி தந்த திவ்யமான அனுபவம் ஒன்று. மற்றொன்று நவம்பர் 24, 1926 அன்று கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அவர் உள்ளே இறங்கிய திருநாள், சித்தி டே என்று நாம் கொண்டாடும் நாள். இந்த இரண்டுமே உங்கள் அனைவருக்கும் பரிச்சயமான ஒன்று. இந்த 2 அனுபவங்களையும் நாம் இந்த சானட்டில் காணலாம். கவிதையை பார்ப்போம். வழக்கம் போல் கவிதையை குரூப்பில் போஸ்ட் செய்திருக்கும் சிவகுமார் சாருக்கு நன்றி. முதல் 4 வரிகளை பார்ப்போம். At last I find a meaning of soul's birth into this universe terrible and sweet. I who have felt the hungry heart of earth aspiring beyond heaven to Krishna's feet. இதில் முதல் சொற்றொடர் at last. at last என்று சொல்லும் பொழுதே இதை அடைவதற்கு நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுகிறோம். at last I found him, at last I succeeded அப்படின்னா நிறைய எஃபர்ட்ஸோட முடிவுல வருது இது. அதனால பிகினிங்ல at last சொல்றச்சியே we know that a lot of challenges, efforts, obstacles எல்லாத்தையும் கடந்து வந்த அனுபவம் இது. அதனால இது at last. ஏன்னா பிறவி பயனை அடைவது அவ்வளவு எளிதா என்ன? 2வது வரியில் into this universe terrible and sweet என்கிறார். அப்படி சொல்லி இந்த பிரபஞ்சத்திற்கு 2 முரணான அடைமொழிகளை கொடுக்கிறார் பகவான். எப்படி ஒன்று டெரிபிளாகவும் அதே சமயத்தில் ஸ்வீட்டாகவும் இருக்க முடியும்?
இதை நான் என் குருவிடம் கேட்டேன். பயங்கரமானது எப்படி சார் இனிமையாக இருக்க முடியும் என்று. என்னுடைய கேள்விக்கு பதிலை என் குருநாதர் ப்ரொஃபசர் சீதாராமன் எழுதிய நூலில் இருந்தே எடுத்து கொடுத்தார். அதுல அவரோட விளக்கம் ரொம்ப அழகா இருக்கும். அதுல அவர் சொல்றார், டெரிபிள் அண்ட் ஸ்வீட், டெரிபிள் அண்ட் தேர்ஃபோர் ஸ்வீட் அப்படிங்கிறார். இதற்குண்டான எக்ஸ்பிளனேஷனை திரு சீதாராமன் அவர்களே பகவானுடைய மற்றொரு சானட்டில் இருந்து எடுத்து கொடுக்கிறார். இன்னொரு சானட், அதுல பகவான் எழுதியிருக்கார், லைஃப்ஸ் கேம் ஆஃப் ஹசர்ட் டெரிபிள் அண்ட் ஸ்வீட் என்று குறிப்பிட்டு இருக்கிறார். அந்த சானட்டுக்கு, அந்த சானட்ல வர நிறைய வேர்ட்ஸ் இதுலயும் வருது. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ஹீரோ சோல், ஆன்மாவை ஹீரோ சோல் என்று குறிப்பிட்டு அது வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் போராட்டங்களை விவரிக்கிறார். அந்த ஹீரோ சோல் மரணத்தின் அணைப்பில் விளையாடுகிறது. இட் இஸ் அட் பிளே வித் டெத்ஸ் எம்ப்ரேஸ், அது ஒரு டிஸ்கிரிப்ஷன். மற்றொன்று, அது பயங்கரமான விதியுடன் மல்யுத்தம் செய்கிறது. A wrestler in the dread gymnasium of fate. இது காஸ்மிக் டான்ஸ்னு வர ஒரு போயம்ல இந்த வேர்ட்ஸ், இதே வேர்டு டெரிபிள் அண்ட் ஸ்வீட் வந்திருக்கு. ஆனா இந்த போயம்ல ஒரு எக்ஸ்பிளனேஷனை அந்த போயம்ல நம்ம பார்க்கலாம். இட்ஸ் அட் பிளே வித் டெத்ஸ் எம்ப்ரேஸ், a wrestler in the dread gymnasium of fate. அதாவது இந்த ஆன்மா ஒரு பறவை போல் கூண்டில் அடைத்தாலும் கூட ஹீரோவாக வெளியேறி தன் அட்வென்ச்சர்ஸ்களை தொடர்கிறது. We have here only cages of iron, silver and gold, all from the dark mines of the earth for the bird of the spirit, என்கிறார் ப்ரொஃபசர் சீதாராமன். அப்படியும் தப்பி வெளியில வந்தாலும் இன்கான்ஷியன்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அதை விழுங்க தயாராக உள்ளது. ஆனால் இந்த அட்வென்ச்சரரான சோல் மரணத்தையும் விதியையும் வென்று தான் பிறந்ததன் காரணத்தை கண்டுபிடிக்கிறது. Therefore it is terrible and sweet. அடுத்த இரண்டு வரிகள், I who have felt the hungry heart of earth aspiring beyond heaven to Krishna's feet. The Krishna's feet and soul's birth, இது படிக்கிறச்ச நமக்கு திருவள்ளுவரோட ஒரு ஃபேமஸ் குறள் நினைவுக்கு வருது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படிங்கிற குறள், கடவுள் வாழ்த்துல வரும் இந்த குறள். இறைவன் அடி என்று வள்ளுவர் சொல்வதற்கும் பகவான் கிருஷ்ணாஸ் ஃபீட் என்று கூறுவதற்கும் எவ்வளவு ஒற்றுமை. அதே போல் பிறவி பெருங்கடல், அது ஃபைண்டிங் த மீனிங் ஆஃப் சோல்ஸ் பர்த். அதனால இட்ஸ் a very interesting parallel. Line 3, I who have felt the hungry heart of earth. அதாவது சாதகருக்கு இந்த பூமியோட ஏக்கம், ஆஸ்பிரேஷன் புரிகிறது. என்ன ஆஸ்பிரேஷன் இந்த உலகத்திற்குன்னா, புருஷோத்தமனான ஸ்ரீ கிருஷ்ணனின் பாதங்களை தரிசிக்க, கிருஷ்ணாஸ் ஃபீட், அவனுடன் ஒன்ற. உலகிற்கு ஒரு இதயம் இருக்கு, அந்த இதயத்தின் ஏக்கம், தாகம், துடிப்பு, வேகம் அனைத்தையுமே உணர்கிறார் சாதகர். அடுத்து பியாண்ட் ஹெவன் டு கிருஷ்ணாஸ் ஃபீட். ஏன் பியாண்ட் ஹெவன், அதையும் எக்ஸ்பிளைன் பண்றார். இங்க நான் ஒரே ஒரு விஷயத்தை அவருடைய கமெண்ட்ரியை பத்தி கூற விரும்புகிறேன். திரு சீதாராமன் எழுதும் உரையை போல் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. நாட் இன் வெஸ்டர்ன் கிரிட்டிசிசம், ஈஸ்டர்ன் கிரிட்டிசிசம். அவர் எப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையின் உட்பொருளையும் விளக்கி அதிலிருந்து வார்த்தைகளுக்கும் வரிகளுக்கும் உள்ள தொடர்பை வெளிக்கொண்டு வந்து, வரிகளிடமிருந்து ஸ்டான்ஸா, ஒரு ஸ்டான்ஸா அடுத்த ஸ்டான்ஸாவுடன் எப்படி தொடர்கிறது என்று ஆராய்ந்து கடைசியில முழு கவிதையையும் இல்லுமினேட் பண்ணுவார். அதனால இவன் அந்த பியாண்ட் ஹெவன், அந்த பியாண்ட்ங்கிற வேர்டு கூட அவர் விடல. ஏன் பியாண்ட் ஹெவன் அதையும் எக்ஸ்பிளைன் பண்றார். ஏன்னா ஹெவன் இஸ் நாட் அ பிளேஸ் ஃபார் ப்ரோக்ரஸ் ஆர் எவல்யூஷன். கடவுளர்கள் கூட இவால்வ் ஆகணும்னா பூமிக்கு தான் வர வேண்டும். ஹெவன் இஸ் a fixed place. அங்க டிவைன் டிலைட்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் இருக்கும். இட் இஸ் நாட் ரியல். நிஜமல்ல நிழல். இட் இஸ் ஷேடோ, நாட் சப்ஸ்டன்ஸ். பட் the earth does not want reflection or refraction. It is interested in the real source. The real source is the feet of the divine Lord Krishna. ஸ்வர்க்கத்தை தாண்டி
கண்ணனின் அனந்த கல்யாண குணங்களுடன் ஒன்ற வேண்டும் என்றே இவ்வுலகத்தின் இதயம் ஏங்குகிறது. இவ்வுலகத்தில் உள்ள அனைவரும் தெரிந்தோ தெரியாமலோ, கான்சியஸ்லி ஆர் அன்கான்சியஸ்லி, எல்லாருக்கும் இந்த ஆஸ்பிரேஷன் உள்ளது. எல்லோருமே இந்த பரமானந்தத்தை தான் தேடுகிறார்கள். ஆனால் என்ன ஆகுதுன்னா, தேடும் இடத்தில் தான் தவறு ஏற்படுகிறது. என்ன தவறுனா, புறவாழ்வில் தங்களுடைய விருப்பங்களை, ஆசைகளை தீர்த்து கொண்டால் இந்த பரமானந்தம் கிடைத்துவிடும் என்று தப்பு கணக்கு போடுகிறார்கள். அதனால் ஏமாறுகிறார்கள். புற உலகம், புற வாழ்வு இந்த ஆனந்தத்தை கொடுக்கவே முடியாது. அதனால்தான் தேடியது கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, மனம் ஆனந்த நிலையை அடைவதே இல்லை. மாறாக ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு ஏமாற்றமே மிஞ்சுகிறது. So the heart of earth is always hungry. அது சாதகருக்கு புரியுது. I who have felt the hungry heart of earth அப்படிங்கிறார். ஏனென்றால் பூமி தாய் தன் ஒவ்வொரு குழந்தையின் உள்ளும், அது மனிதனாகட்டும், மிருகமாகட்டும், மரமாகட்டும், எல்லார் உள்ளும் இந்த ஆஸ்பிரேஷனை விதைத்து இருக்கிறாள். செடிகளும் மரங்களும் கூட மேல் நோக்கி வளருவதை அன்னை இட்ஸ் அன் ஆஸ்பிரேஷன் டுவர்ட்ஸ் லைட் என்று கூறியது நினைவுக்கு வருகிறது. மதர் எர்த் தன்னுடைய எல்லா படைப்புகளிலேயும் இந்த ஆஸ்பிரேஷனை விதைத்திருந்தாலும் அதன் நிறைவை, அதன் ஃபுல்ஃபில்மெண்டை மனித குலத்திடமிருந்தே எதிர்பார்க்கிறார். She looks forward to man என்கிறார் பேராசிரியர். She looks forward to man, the most self-conscious of her creation, for its fulfillment. பூர்ண யோகத்தின் நாயகனான நம் பகவானே இந்த நிறைவை பூமி தாய்க்கு கொடுத்திருக்கிறார் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. அடுத்த குவாட்ரைனை பார்ப்போம். That is lines 5, 6, 7 and 8. I have seen the beauty of immortal eyes and heard the passion of the lover's flute, and known a deathless ecstasy's surprise and sorrow in my heart forever mute. இந்த ஆஸ்பிரேஷன், அதாவது சுபேச்சா, சாதகரை எல்லா பிளேன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸையும் ஒன்றாக்கி ஒரு இன்டகிரேட்டட் பர்சனாலிட்டியாக கிருஷ்ணனை தேட அவருக்கு கிருஷ்ணன் காட்சியளிக்கிறான். கண்ணனுடைய தெய்வீக அழகுமிக்க கண்களை கண்டேன். I have seen the beauty of immortal eyes. அவனுடைய அழகான கண்களை கண்டேன் என்றும், அவன் குழலோசையை கேட்டேன் என்றும், அழிவில்லாத ஆனந்தத்தை அனுபவித்தேன் என்றும் சந்தேகத்திற்கே இடமில்லாத மொழியில் அறிவிக்கின்றார் பகவான். கிருஷ்ணன் ஜெகன்மோகனன் அல்லவா? அவன் அழகில் மயங்காதவர் எவரும் உண்டோ? பெரியாழ்வார் எத்தனை பாசுரங்களில் கண்ணனின் அழகையும் அவனுடைய புல்லாங்குழலின் இனிமையையும் வர்ணிக்கிறார். 10 பாசுரங்கள் அவனுடைய குழலோசையில் எல்லோரும் தன்னை மறந்து இருப்பதை உணர்த்துகிறார். ஆயர்பாடியில் உள்ள மக்கள், பசுக்கள், மான் கூட்டங்கள், கந்தர்வர்கள், மரங்கள், தேவலோக கன்னிகள் அனைவருமே கண்ணனின் புல்லாங்குழல் கேட்ட மாத்திரத்தில் தன்னை மறந்து நின்றனர் என்கிறார் பெரியாழ்வார். இன்னும் சொல்ல போனா நாரதர் கூட அவருடைய யாழை மீட்டுறதை நிறுத்தியாச்சு, ஊர்வசி, ரம்பா, திலோத்தமா எல்லாரும் டான்ஸ் ஆடுறதையும் விட்டாச்சு அப்படின்னு சொல்றாரு அவர். ஒரே ஒரு பாசுரத்தை மாத்திரம் ரொம்ப அழகா அது இந்த குழலோசைய விவரிக்கிறது. 277வது பாசுரம். அதுல தேவலோகத்து பெண்கள் கூட்டம் கூட்டமாக வருவதை பின்வரும் பாசுரத்தில் கூறுகிறார். வான் இளவரசு வைகுந்த குட்டன், வாசுதேவன் மதுரை மைந்தன் நந்தர்கோன், இளவரசு கோவலர் குட்டன் கோவிந்தன் குழல் கொண்டு ஊதின போது, வானிலம் படியர் வந்து வந்து ஈண்டி மனம் முருகி மலர் கண்கள் பனிப்ப, தேனளவு செறிக்கூந்தல் அவிழ சென்னி வேர்ப்ப செவி சேர்த்து நின்றனரே என்கிறார். இங்கே நாம் மகாகவி பாரதியின் கண்ணன் பாட்டுக்களையும் நினைவு கூறலாம். பாரதி கண்ணனை தோழன், சேவகன், அரசன், குழந்தை, விளையாட்டு பிள்ளை என்று பலவேறு உறவு நிலைகளில் நிறுத்தி பாடியுள்ளார். புல்லாங்குழல் ஊதும் கண்ணன் என் காதலன் என்றும், அவன் இசையில் உலகமே மயங்கும் என்றெல்லாம் பாடிய பாரதி தீராத விளையாட்டு பிள்ளையில ஒரு ஃபுல் ஸ்டான்ஸா அதுக்கு கொடுக்கிறார். புல்லாங்குழல் கொண்டு வருவான்,
அமுது பொங்கித் ததும்புனர் கீதம் படிப்பான். கள்ளால் மயங்குவது போலே அதை கண்மூடி வாய் திறந்தே கேட்டிருப்போம் என்கிறார். அதுபோல கண்ணனின் குழலோசை கேட்டு கோபியர் தன்னை மறந்து காலில் அணியும் அணிகலன்களை தலையில் அணிந்து கொண்டார்கள் போன்ற கதைகளும் மிகவும் பிரசித்தம். நான் யோசிப்பேன், எப்படி பிருந்தாவன்ல இருந்து வில்லிபுத்தூர் வரைக்கும் ஒரே போல அனைவரையும் மிஸ்மரைஸ் பண்ணி ஆட்சி செய்திருக்கிறான் இந்த கண்ணன். அது எனக்கு ரொம்ப வியப்பில் ஆழ்த்துகிறது. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு டிவியில ஒரு ஹிந்தி பாட்டு கேட்டேன். அது எப்படி தொடங்குறதுன்னா, பிருந்தாவனத்துக்கு போக வேண்டாம்னு ஆரம்பிக்கிறது. பிருந்தாவன் மத் ஜெய்யோ அப்படின்னு. அதாவது நம்ம கவனத்தை ஈர்ப்பதற்காகவே தலைகீழாக பாடுகிறார் அந்த கவிஞர். அவர் மேலும் தொடர்கிறார், பிருந்தாவன் போக வேண்டாம், அப்படி தப்பி தவறி போனாலும் அங்க ஒரு அழகான பிள்ளை இருப்பான், அவனை பார்க்க வேண்டாம். அவன்கிட்ட ஒரு பாசுரி, ஒரு புல்லாங்குழல் இருக்கு, அதை எடுத்து அவன் ஊத ஆரம்பிச்சான்னா அங்கிருந்து தப்பி ஓடியே போயிடுங்க. ஏன்னா அவன் ஊதியதை நீங்க கேட்க ஆரம்பிச்சா உங்களுக்கு வீடு வாசல் சுற்றம் எல்லாத்தையும் மறந்து அவனுக்கே அடிமையாயிடுவீங்க. அதனால பிருந்தாவன் போக வேண்டாம் என்று முடிக்கும் அந்த பாட்டு மிகவும் அழகு. Well, coming back to Sri Aurobindo's Krishna, இங்கு பகவான் கண்ணனின் குழலோசை கேட்டேன் என்று சாதாரணமாக சொல்லல. I have heard the passion of the lover's flute என்கிறார். பாரதி கண்ணனை காதலன் என்கின்றான். ஸ்ரீ அரவிந்தோ கிருஷ்ணா லவர் அப்படிங்கிறார். லவர் வித் கேபிட்டல் எல். கிருஷ்ணா ஏன் லவர் என்கிறார் கிருஷ்ணாவை? அவன் யாரை லவ் பண்றான்? இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் நேசிக்கின்றான். உயிர்கள் அவனை விரும்புவது கூட அவனுடைய ஈர்க்கும் சக்திக்கு கட்டுப்பட்டேதான். We are only responding to his love and his magnetic personality. Incidentally, the word கிருஷ்ணாவே ஆகர்ஷயன், ஈர்ப்பு சக்தி உள்ளதுனால அவன் கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு டெபினிஷனையும் நான் கேட்டிருக்கேன். தன்னுடைய குழலை வைத்து அனைவரையும் தன் பக்கம் ஈர்க்கிறான் என்கிறார். அவனுடைய மியூசிக்க ஒரு கலைஞனோட ஸ்கில்லோட ஒப்பிட முடியாது. என்ன ஒரு கச்சேரி கேட்பது போல் கிடையாது. அவனுடைய குழலோசியை கேட்பது பற்றி சொல்றச்ச பேஷன் ஆஃப் த லவர்ஸ் ஃப்ளூட் என்கிறார் பகவான். அவனுக்கு உயிர்கள் பால் இருக்கும் அளவிட முடியாத நேசமல்லவா அதில் வெளிப்படுகிறது. அதை வைத்து ஒரு அழிவில்லா ஆனந்தத்திற்கு அல்லவா அழைக்கிறான் அவன். அந்த புல்லாங்குழலை வைத்து நம் புற வாழ்க்கையின் பிடிகளில் இருந்து நம்மை தட்டி எழுப்புகிறான், அதிலிருந்து நம்மை விடுவிக்கிறான். இப்போ அன்னை பியானோ வாசிப்பது கூட கண்ணனின் குழல் போலத்தான். அன்னையின் பியானோவில் நாம் அன்னையின் பேரன்பை உணர முடியும். It is not just music, it is a call for love. இப்போ லைன் 7 and 8 பகவான் கூறுகிறார், and known a deathless ecstasy surprise and sorrow in my heart forever mute. இதில் சர்ப்ரைஸ் என்ற சொல்லின் உட்பொருள் என்னவென்றால், நாம் கடவுள் எங்கேயோ மேலே எங்கேயோ வெறு தொலைவில் ஆட்சி செய்பவனாக நினைக்கிறோம். அவனை பயபக்தியுடனும் மரியாதையுடனும் அணுக வேண்டும் என்று நினைக்கிறோம். அவனை கல் நெஞ்சன்னு சொல்றோம். நான் சொல்றது உனக்கு காது கேட்கலையா, நீ கல்லா அப்படிலாம் சொல்றோம். ஆனா இங்க ஆச்சரியம் என்னன்னா, இங்கே அவனே கீழே இறங்கி குழல் ஊதி உயிர்களிடத்தில் தனக்கு இருக்கும் நேசத்தை வெளிப்படுத்த நம்மை ஆட்கொள்ளுகிறான். இது நாம் எதிர்பாராத ஒன்று. அதனால சர்ப்ரைஸ் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. இந்த உணர்வு ஒரு பேரானந்தத்தை கொடுக்கிறது. உலக வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் சிறிய இன்பங்கள் இந்த பேரானந்தத்திற்கு முன்னால் சாயலின்றி மறைந்தே போகும். அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிற ஒரு கனெக்ஷன் இல்லாம கிருஷ்ணா இஸ் நாட் அ கோல்ட் அலூஃப் இன்கம்யூனிகபிள் இம்பர்சனல் அப்சல்யூட் அப்படிங்கிறார். நம்ம அப்படி நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா இப்ப என்னன்னா, அவ்வளவு அன்போடும் சிரிப்போடும் விளையாட்டா பிளேஃபுல் கேட்டி, ஸ்மைலிங் கைண்ட்னஸ் அண்ட் பிளேஃபுல் கேட்டி அவ்வளவு அழகா அவன் வரைச்ச நமக்கு இட்ஸ் அ சர்ப்ரைஸ். அதனால poet uses the word known a deathless ecstasy surprise அப்படிங்கிற. துயரமே இருந்த இடமில்லாமல் போகும் என்பதை
sorrow in my heart forever mute என்கிறார். இந்த ஆனந்தம் பகவானின் இதயத்தில் பர்மனண்டாக குடிகொண்டது. See, 24th November, when Krishna consciousness descends into him, மதர் சொல்றா அது வந்துட்டு போற மாதிரி கிடையாது, பர்மனண்டா இட்ஸ் கெட்டிங் ஃபிக்ஸ்ட் இன் ஸ்ரீ அரபிண்டோ. In a conversation dated August 2, 1961, mother says, Krishna consented to descend into Sri Aurobindo's body to be fixed there. There is a difference between coming occasionally and accepting to be permanently tied to a body. These are the mother's words. அதாவது அப்பப்ப வந்துட்டு போற இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி இல்லை இது. It's not an influence, it is a permanent presence என்கிறார் அன்னை. பகவான் ஃபார் எவர் என்ற சொல்லை இங்கு பிரயோகித்து ஃபார் எவர் பர்மனன்ட் அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கு. இதை கவனிக்கத்தக்கது. Sri Aurobindo has received and retained Krishna's presence and Ananda. அதனால இனிமேல் துன்பத்திற்கு இடமே இல்லை, துன்பத்தின் ஒலி இனி கேட்காது. அதுக்குதான் sorrow forever mute அப்படிங்கிறது. மியூட் என்றால் ஒலி இல்லாத நிலை. நாம கூட பேசணும்னா கம்ப்யூட்டர்ல அன்மியூட் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஆனா இந்த கவிதையில சாரோ ஒரு துன்பத்தை அன்மியூட் பண்ணவே முடியாது, ஏன்னா இட் இஸ் ஃபார் எவர் மியூட். கிருஷ்ணா தன்னுள் இறங்கியதை பகவான் நிரோத்பரனுக்கு ஒரு கடிதத்தில் தெரிவிக்கிறார். 24th November 1926 is the day when Sri Krishna descended into the body. His descent means the descent of the overmind God, which will prepare the descent of the supermind. So let's go to the next quatrain. Quatrain is line 9, 10, 11 and 12. Nearer and nearer now the music draws. Life shudders with a strange felicity. All nature's a wide enamored pause, hoping her Lord to touch, to clasp, to be. Earth and nature கண்ணனின் பாதங்களுக்கு ஏங்குகிறது என்று முதல் குவாட்ரேன்லேயே சொல்லிட்டார். பிறகு கண்ணனின் எழில் மிகுந்த கண்களை கண்டேன், குழலோசையை கேட்டேன் என்று இரண்டாவது குவாட்ரேன்ல சொன்ன பகவான் இப்போ ரீடர் அடுத்த கட்டத்துக்கு இட்டு செல்லுகிறார். குழலின் இசை இன்னும் நெருங்கி நெருங்கி வருகிறது. இதோ இயற்கையும் பூமியும் சிலிர்த்து அவனை வரவேற்க தயாராக உள்ளது. முதலில் ஐ என்று சொன்ன பகவான் இப்பொழுது லைஃப் என்றும் ஆல் நேச்சர் என்றும் கூறுகிறார். இங்கே நம்ம இன்டெகிரல் யோகாவோட எசன்ஸை பார்க்க முடிகிறது. கண்ணனிடம் பக்தி செலுத்தியவர்கள் நம் தேசத்தில் ஏராளம். பக்தி யோகத்தை பின்பற்றும் பக்தர்கள் தங்களுடைய இதயத்தில் கண்ணனை நிறுத்தி பக்தி பரவச நிலையை இதயம் மூலமாக உணர்ச்சி பூர்வமாக அனுபவிக்கிறார்கள். ஆனால் பூரண யோகத்தை பின்பற்றும் சாதகரோ எல்லா பிளேன்ஸில் இருந்தும் எல்லா பார்ட்ஸ்ல இருந்தும் இதயம் மாத்திரம் போராது, எவ்ரிதிங் ஹாஸ் டு பி இன்க்ளூடட். எல்லா பிளேன்ஸ்ல இருந்தும் கண்ணனை ஆராதிக்கிறார். இமோஷனல் சென்டரான ஹார்ட் மட்டுமல்லாமல் வைட்டல் பிசிக்கல் இந்த மேட்டராலான அவுட்டர் பர்சனாலிட்டி கூட கண்ணனின் பாத தரிசனத்திற்கு ஏங்குகிறது. லைஃப் ஷடர்ஸ் வித் ஸ்ட்ரேஞ்ச் ஃபெலிசிட்டி என்கிறார். சோ லைஃப் வைட்டல் பிளேனில் இருந்து உணர்வதால் அது லைஃப் என்றும் ஷடர் என்றும் கூறுகிறார்கள். அந்த வார்த்தையை உபயோகிக்கிறார். Because the first impact on the nervous emotional apparatus is a shudder. So emotion or heart level la matro illa, it comes to the level of the vital, it comes to the level of the physical. The outer personality carved out of matter, adu kuda it partakes of the joy of Krishna. இதயத்தோடு மட்டும் நிற்காமல் நாடி நரம்புகளில் எல்லாவற்றிலும் அதன் தாக்கம் உள்ளது. இந்த டிவைன் மியூசிக்கை கேட்பது ஒரு இண்டிவிஜுவல் மட்டும் இல்லை, இட் இஸ் த ஹோல் ஆஃப் நேச்சர்.
All nature is a wide enamored pause. In pause. Why should nature pause? ஏன் அங்க வந்து அந்த ஒரு சஸ்பென்ஷன் இருக்கு. இட்ஸ் சஸ்பென்ஸ். இயற்கை தன்னுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸையும் நிறுத்தி தன்னை முழுவதுமாக ஆண்டு கொண்ட கண்ணனின் இசையை வரவேற்கிறாள். நாம் எல்லோருமே பூமி தாயின் குழந்தைகள். கோடிக்கணக்கான உயிர்கள் மூலமாக அவனுடைய ஆனந்தத்தை காலம் காலமாக தேடி இருக்கிறாள். இதோ வந்து விட்டான். அந்த ரெகக்னிஷனை தான் வைட் எனிமர்டு பாஸ் என்கிறார் பகவான். ஏன் வைட் என்றால், you cannot do justice to the coming of the Lord by opening some doors and closing some other doors. எல்லா வாசலையும் திறந்து வைக்கணும். So wide enamored pause. எல்லா வாசல்களையும் திறந்து வைத்து அவனால ஆட்கொள்ள தயாராகி விட்டாள் இயற்கை என்னை. எல்லா சென்சஸ்களையும் இங்கே பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து சைட் சொன்னார். ஐ ஹவ் சீன், ஐ ஹவ் ஹர்ட். இப்போ இங்க வந்து he goes to the sense of touch. இந்த சென்ஸ் ஆஃப் டச்சை மிகவும் அழகாக ரொம்ப ரொமான்டிக்காக கையாளுகிறார் பகவான். hoping her Lord to touch, to clasp, to be. Krishna is the Lord for whom she has been waiting for so many centuries. Now he has come. So he has come so close. Nearer and nearer now the music draws. So now she can touch him. She can embrace him. She can become one with him and be him always. இந்த வரிகளை படிக்கிறச்ச November 24th, 1926 எல்லா சாதகர்களும் அட்மாஸ்பியர்ல ஒரு பிரஷர், ஒரு சைலன்ஸை அனுபவபூர்வமாக உணர்ந்தார்கள் என்று புராணி அவர்கள் கூறுகிறார். இந்த லைன், ஆல் நேச்சர் இஸ் a wide enamored pause, அந்த வெயிட்டிங் ஃபார் that to descend, அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து புராணி அவர்கள் வந்து எழுதியிருக்கிறதுல இருந்து இதுக்கும் அதுக்கும் உள்ள கனெக்ஷனை நம்ம ரொம்ப அழகா உணர முடியும். புராணி அவர்கள் வந்து ஒரு ஐ விட்னஸ் டு தி அக்கவுண்ட். அவர் வந்து லைஃப் ஆஃப் ஸ்ரீ அரபிண்டோ என்ற நூலில் இந்த November 24th எப்படி எல்லா சாதகர்களும் சேர்ந்து வந்து அங்க மெடிடேஷன் பண்ணினாங்கிறத பதிவு செய்திருக்கிறார். சின்ஸ் இட் இஸ் an eyewitness account, நிரோத்பரன் வந்து நான் அவருடைய வார்த்தைகளிலேயே சொல்றேன்னுட்டு கோட் பண்றார். From the beginning of November 1926, the presence of the higher power began to be unbearable. Then at last the great day, the day for which the mother had been waiting for so many years, arrived on 24th November என்கிறார் புராணி அவர்கள். அவர் எப்படி டிஸ்கிரைப் பண்றார்? November 24th மாலை, சூரியன் மறையும் வேளை, சாதகர்கள் அவரவர் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். சிலர் பீச் பக்கம் வாக்கிங் போயிருந்தனர். ஸ்ரீ அன்னை எல்லோரையும் மெடிடேஷன் பண்ணுவதற்கு உள்ள வராந்தாவில் அசம்பிள் செய்ய வேண்டும் என்று மெசேஜ் அனுப்புகிறார். ஒருவர் மற்றவருக்கு சொல்லி எல்லோருமே வராண்டாவில் அசம்பிள் பண்ணி விடுகிறார்கள். ஒரு ஆழமான அமைதி அந்த அட்மாஸ்பியர்ல இருப்பதை அனைவரும் உணர்கிறார்கள். சிலருக்கு ஒரு ஃப்ளட் ஆஃப் லைட் இறங்குவதை காண முடிந்தது. மொத்தம் 24 அன்பர்கள், அன்னை அரவிந்தரின் சீடர்கள் இந்த சித்தி டே என்று அங்கு இருக்கும் பாக்கியம் பெற்றார்கள். புராணி அவர்கள் கூறுகிறார், the whole atmosphere was surcharged with some electrical energy. In that silence, in that atmosphere, full of concentrated expectation and aspiration. இங்க பாருங்க, the wide enamored pause ஓட explanation மாதிரியே இருக்கு. That atmosphere full of concentrated expectation and aspiration, in the electrically charged atmosphere, the usual, yet on this day, quite unusual tick was heard. என்று கூறி ஸ்ரீ அரவிந்தரும் ஸ்ரீ அன்னையும் வந்து அமர்ந்தார்கள் என்றும் 45 நிமிடங்களுக்கு அமைதி பூர்வமான தியானம் நடைபெற்றது என்றும் குறிப்பிடுகின்றார். அந்த அமைதியை லிவிங் சைலன்ஸ், நாட் மியர்லி லிவிங் பட் ஓவர்ஃப்ளோயிங் வித் டிவினிட்டி என்றும் விவரிக்கிறார். வைட் எனிமட் பாஸ் என்பதன் எக்ஸ்பிளனேஷன் போல உள்ளது புராணி அவர்களின் டிஸ்கிரிப்ஷன். இந்த திருநாளையே நாம் சித்தி டே ஆர் விக்டரி டே என்று ஒப்சர்வ் செய்கிறோம். கிருஷ்ணா சானட்டின் கடைசி 2 வரிகள் இது ஏன் சித்தி டே என்பதை தெளிவாக விளக்குகிறது. So we come to the end of the poem, last 2 lines of the couplet. Usually Shakespeare coupletல
மொத்தத்தையும் வந்து he will gives you a cleansing effect. அதே மாதிரி பகவானும் கொடுக்கிறார் இங்க இந்த லாஸ்ட் 2 லைன். For this one moment lived the ages past, the world now throbs, fulfilled in me at last. இந்த கப்லெட்டோட ரைம் அண்ட் ரிதம் இட்ஸ் சோ பியூட்டிஃபுல். இந்த லாஸ்ட் 2 லைன் பார்த்தா பாஸ்ட் லாஸ்ட் அப்படின்னு வருது. இன்ஃபேக்ட் த்ரூ அவுட் த போயம் பகவான் வந்து அந்த மீட்டர், இங்கிலீஷ் சானட்டோட மீட்டர் அண்ட் ரைம் ஸ்கீம் அதை வந்து பியூட்டிஃபுல்லி மெயின்டைன் பண்றாரு. இங்க ரைம்ஸை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து பர்த், எர்த், ஸ்வீட், ஃபீட் என்று தொடங்குவதிலிருந்து கடைசியில பாஸ்ட் அண்ட் லாஸ்ட்ல இருந்து முடியுது. இந்த சானட் ட்ரெடிஷனோட ரூல்ஸ்களை அழகாக மெயின்டைன் பண்ணுகிறார். இவ்வளவு அரிய யோக நிலையை இந்த சானட் ஃபார்ம் உள்ளே நிறுத்தி அந்த எக்ஸ்டர்னல் ஃபார்மை கூட பிரமிக்கத்தக்க விதத்துல கையாளுறார் பகவான். வெல், இதை பற்றி பேச ஆரம்பிச்சா இட் வில் பி a separate talk, so I will go back to the last 2 lines. இந்த நாள் the descent of Krishna ஸ்ரீ அரவிந்தரின் பிசிக்கல் கான்சியஸ்னஸ்ல இறங்கினதை குறிக்கின்றது. இது பற்றி நிரோத்பரன் அவர்கள் கூறுகிறார், the descent of Krishna signified the fullness of overmental realization, the descent of divine into the very physical consciousness of Sri Aurobindo, and it was the culmination of all his previous realizations. It marked a decisive stage in his sadhana and paved the way for the supramental descent, the goal of Sri Aurobindo's yoga. நிரோத்பரனோட கூற்றில் கல்மினேஷன் ஆஃப் ப்ரீவியஸ் ரியலைசேஷன் என்று கூறியிருப்பது மிகவும் சிக்னிஃபிகண்ட். It helps us to understand why it is the Siddhi day. இந்த descent of கிருஷ்ணாவை பற்றி பல சாதகர்கள் பகவானிடம் விதவிதமான சந்தேகங்கள், கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். Letters on himself and the ashram வால்யூம்ல இது தொடர்பான கேள்விகளும் பகவானுடைய நகைச்சுவை மிகுந்த பதில்களும் அதுல பதிவாயிருக்கு. அதை நான் ரொம்ப ரசித்து படித்தது. 1-2 கொஸ்டின் ஆன்சர்ஸ் இந்த கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் பத்தி சாதகர்கள் கேட்டதையும் அவர் சொன்ன பதிலையும் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. ஏன்னா வந்து பகவானோட இங்கிலீஷ் ஸ்டைல், அவரோட ஹியூமர், அவரோட ஃப்ராங்க்னஸ் எல்லாமே சூப்பர். அவர் பதில் சொல்ற அழகு நம்மளுக்கு அவரோட குரலே கேட்கிற மாதிரி இருக்கும். இதுல 1-2 கேள்வி பதில்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு சாதகர் கேட்கிறார், யூ சே இட் வாஸ் சம்திங் லைக் த டிசென்ட் ஆஃப் கிருஷ்ணா இன் த மெட்டீரியல் அப்படின்னு. இந்த சாதகருக்கு ஸ்ரீ அரவிந்தர் இஸ் மேட் ஆஃப் மேட்டர் என்பதை ஒப்புக்கொள்ள முடியவில்லை. அவர் கேட்கிறார், some say the descent was in you, but you are not matter, are you அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பகவான் சொல்றார், why not? Why can't I be matter or represent it at least? At least you will admit that I have got some matter in me அப்படிங்கிறார். பல சாதகர்கள் இந்த கிருஷ்ணா டிசென்ட்டை சூப்ரமென்டின் டிசென்ட் தான் என்று நினைத்து பகவானிடம் கேட்கிறார்கள். நான் பகவான் மதரும் சொல்லியிருக்காங்க, it is an overmental descent and it paves the way for the supramental descent. ஆனா நிறைய சாதகர்கள் வந்து இது வந்து சூப்ரமென்டல் டிசென்ட் தான் அப்படின்னு some say. So ஒரு சாதகர் கேட்கிறார், some say that the avatar of the supramental plane descended in you. அதுக்கு பகவானோட பதில், ரபிஷ், whose imagination was that அப்படிங்கிறார். இன்னொரு சாதகர் கேட்கிறார், today I request you to stand and deliver அப்படிங்கிறார். அதுக்கு பகவான் சொல்றார், I have stood but I have not delivered. I had time for standing a moment but none for delivery. However pregnant my mind or over mind may be, but really what a logic அப்படிங்கிறார். இன்னொரு சாதகர் சொல்றார், அதாவது வேற ஒருத்தர் சொல்றத ரிப்போர்ட் பண்றார், அது யாருன்னு சொல்றது இல்ல, எக்ஸ்னு போட்டு சொல்றார். அதாவது ஒரு சாதகர் சொல்றார், நீங்க பசி, தூக்கம், நோய், மரணம் எல்லாவற்றையும் வென்று விட்டீர்கள் என்று எக்ஸ் கூறுகிறார். எக்ஸ் seems to have declared on that day that you had conquered sleep, food, disease and death. On what authority did she proclaim it? அதுக்கு பகவான் சொல்றார், I'm not aware of this gorgeous proclamation. What was said was that the divine had come down into the material.
It was also proclaimed that I was retiring, obviously, to work things out. If all that was achieved on the 24th November, what on earth remained to work out? And if the supramental was there, for what blazing purpose did I need to retire? Besides, are these things achieved in a single day? If X said anything like that, she must have been in a prophetic mood and seen the future in the present. So in the cosmic evolution, in the final stanza பத்தி ப்ரொஃபசர் சீதாராமன் என்ன சொல்றாருன்னா, இந்த காஸ்மிக் இவல்யூஷனுடைய நெடிய வரலாற்றில் 3 கதாபாத்திரங்கள் உள்ளார்கள். அவர்கள் காட், மேன் அண்ட் நேச்சர். பகவான் த மதர் புக்ல வந்து அன்னையோட 3 நிலைகள் பற்றி குறிப்பிட்டிருக்கார் இல்லவா? ஒன்று வந்து டிரான்செண்டன்ட், யூனிவர்சல் அண்ட் இண்டிவிஜுவல். இந்த 3ஐயுமே நம்ம வந்து இந்த கடைசி வரிகளுக்கு அப்ளை பண்ண முடியும். God is transcendent, nature is universal, and man is individual. So all nature is a wide enamored pause. Now the universal nature is trying to reach the transcendent divine using the individual man as the intermediary. என்று ப்ரொஃபசர் சீதாராமன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த புனிதமான நாளில் நடந்த டிசென்ட் ஆஃப் கிருஷ்ணாவிற்கு எத்தனை காலம், எத்தனை டிவோட்டிஸ், எவ்வளவு முயற்சிகள் நடந்திருக்க வேண்டும். For this one moment lived the ages past. So ஒரு பர்டிகுலர் செஞ்சுரியை சொல்லல, எத்தனையோ செஞ்சுரிஸ் ஹிஸ்டாரிக்கலி, ஜியோகிராபிக்கலி எவ்வளவோ பேர் வந்து கண்ணனின் பாதங்களுக்கு இயங்கி இருக்காங்க. அவருடைய பரவச நிலை இறங்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா only through Sri Aurobindo this aspiration gets fulfilled. So எல்லாரோட ஆஸ்பிரேஷன் அவை அத்தனையுமே இன்று பகவான் ஸ்ரீ அரவிந்தர் மூலம் நிறைவு அடைகிறது. பகவான் செய்திருப்பது ஒரு காஸ்மிக் சாதனா. அவர் தனக்காக செய்யல. அது பர்சனல் சாதனாவா இருந்தா அது எப்பவோ நடந்து முடிஞ்சிருக்கும். அது உலகிற்காக செய்யும் காஸ்மிக் சாதனா என்பதால் எர்த் கான்சியஸ்னஸோட எல்லா ரெசிஸ்டன்ஸையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். கவிதையின் முதல் ஃப்ரேஸ் வந்து அட்லாஸ்ட், கடைசி வேர்டும் அதுவேதான் அட்லாஸ்ட். அட்லாஸ்ட் ஐ ஃபைண்ட் த மீனிங் ஆஃப் சோல்ஸ் பர்த்னு ஆரம்பிச்சு the world now throbs fulfilled in me at last அப்படின்னு முடிக்கிறார் பகவான். பல நூற்றாண்டுகளாக பலர் மூலமாகவும் யூனிவர்சல் நேச்சர் செய்த சாதனா நவம்பர் 24 பகவான் மூலம் நிறைவு பெறுகிறது. கிருஷ்ண பக்தி என்று எடுத்துக்கொண்டால் நம் தேசத்திலேயே கணக்கில் அடங்காத கிருஷ்ண டிவோட்டிஸ், மீராபாயிலிருந்து ஆண்டாளிலிருந்து ஆழ்வார்கள் என்ன, சூர்தாஸ் என்ன, சைத்தன்ய மகாபிரபு, நாராயண பட்டாத்ரி, பூந்தானம், இன்னும் கவுண்ட்லெஸ் டிவோட்டிஸ் சொல்லிண்டே போகலாம். எல்லோருமே கண்ணனால் ஈர்க்கப்பட்டு அவன் நினைவாலேயே வாழ்ந்தவர்கள். இவர்கள் எல்லோருடைய ஆஸ்பிரேஷன்ஸும் நம்ம பகவானின் பிசிக்கல் கான்சியஸ்னஸ்ல ஸ்ரீ கிருஷ்ணா டிசென்ட் ஆனவுடன் நிறைவு பெறுகிறது. All the aspirations of millions get fulfilled as Sri Krishna descends into Sri Aurobindo. அதனால்தான் பகவான் I get fulfilled ன்னு சொல்லாம the world now throbs fulfilled in me at last. The world gets his fulfillment. It is throbbing. அவருடைய ஹார்ட் பீட்டும் வேர்ல்டோட ஹார்ட் பீட்டும் ரிதமிக்கா அடிக்கிறது. ஏன்னா அவர் உள்ளே இந்த உலகத்தின் ஆஸ்பிரேஷன் நிறைவு பெறுகிறது. The world now throbs fulfilled in me at last என்று சொல்லி இந்த திவ்யமான சானட்டை முடிக்கிறார். இந்த உலகத்திற்காக செய்த சாதனைன்னு நம்ம 3 இடத்துல இதுல தெரியுது. யூனிவர்ஸ்ங்கிறார் ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல எர்த்ங்கிறார், லைன் 14ல வேர்ல்டுங்கிறார். 1943ல ஒரு ஆசிரமத்துக்கு பகவான் எழுதிய கடிதம், அதில் பகவான் கூறுகிறார், if you give yourself to Krishna, you give yourself to me. So actually there's no difference. If you give yourself to Krishna, you give yourself to me. 1945ல மற்றொரு கடிதம், அதுல வந்து கிருஷ்ணனுக்கும் தனக்கும் உள்ள ஒரு நெருங்கிய சம்பந்தத்தை தொடர்பை அவர் சொல்றார். லாங் சென்டென்ஸ், அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ரொம்ப அருமையான டிஸ்கிரிப்ஷன் தட் இஸ் given by பகவான்.
அந்த டிஸ்கிரிப்ஷனை நான் கோட் பண்ணிட்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அவர் சொல்றார், இட்ஸ் a beautiful answer. The Krishna of the Gita, who is the transcendent Godhead, Paramatma, Parabrahma, Purushottama, the cosmic deity, master of the universe, Vasudeva, who is all, the immanent in the heart of all creatures, or the Godhead who was incarnate in Vrindavan and Dwaraka and Kurukshetra, who was the guide of my yoga and with whom I realized identity. All that is not to me something philosophical or mental, but a matter of daily, hourly realization and intimate to the stuff of my consciousness. இந்த சானட்டினை மீண்டும் படித்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த ஸ்ரீ அரபிண்டோ சொசைட்டி சென்னை பிரான்ச்சிற்கும் சேர்மன் சிவகுமார் சார் அவர்களுக்கும் நன்றிகளை கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அன்பர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அன்பர்கள் ஏதேனும் விளக்கங்கள் அவர்களுடைய கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். அதர்வைஸ் நம்ம இறுதி சுற்றுக்கு செல்லலாம். எஸ் சார், ரசவன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். ரொம்ப அருமையான பதிவு. சானட்ஸ் நீங்கள் வந்து பகவானோட சானட்ஸ் அண்ட் போயம்ஸ் அதனுடைய அந்த சத்சங்கில் பண்ணுற இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. சாதாரணமாக பகவானோட அந்த இங்கிலீஷ் அந்த இது அதை பற்றிலாம் ஆகும்போது அது இன்டலெக்சுவல் அப்ரோச்சுங்கிறது மட்டும் இல்லாமல் அதை ரொம்ப லூசிடாக பண்ணுறீங்க. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ரொம்ப ஈஸி டு அப்சார்ப் த ஸ்டஃப் வித்தின். அது ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து அஃப்கோர்ஸ் நான் இது வந்து கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணேன். இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் ரொம்ப புதுசாக இருந்தது. அதாவது த வேர்ல்ட்ஸ் ஆஸ்பிரேஷன் ஓவர் த இயர்ஸ், ஓவர் ஏஜஸ் வாஸ் ஃபுல்ஃபில்ட் இன் ஹிம். அந்த ஓவர் மென்டல் கான்ஷியஸ்னஸ்ங்கிறது ஒரு பகவானோட இன்டெக்ரல் யோகாவில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்டேஜுங்கிறது மட்டும் இல்லை, சிக்னிஃபிகன்ட் விக்டரிங்கிறது மட்டும் இல்லாமல் ஓவர் தி ஏஜஸ் இப்போ இவ்வளோ பேர் நீங்கள் சொன்ன இந்த மாதிரி நம்ம கிருஷ்ணா இந்த என்டையர் கண்ட்ரி வந்து ரொம்ப கிருஷ்ணா டிவோட்டிஸ் வந்திருக்காங்க. அத்தனை பேரோட ஆஸ்பிரேஷனும் வந்து அந்த ஃபுல்ஃபில்டுங்கிறது வந்து அந்த லாஸ்ட் சென்டென்ஸ் சொன்னது ரொம்ப ரொம்ப அருமையாகவும் ரொம்ப என்ன சொல்றது தெரியல, அவ்வளோ அழகாக இருந்தது. அது ரொம்ப என்ஜாய் பண்ண முடியாது இருந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்ஃபர்மேட்டிவ் மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்கள் அதுதான் நான் மறுபடியும் சொல்ல வரேன். நான் வருது சானட் இங்கிலீஷ் அந்த மாதிரி இன்டலெக்சுவல்ங்கிறது இல்லாமல் லூசிடாக பண்ணி அதை ரொம்ப என்ஜாய் பண்ண வைக்கிறார். அவருடைய வேர்டு யூசேஜை பற்றிலாம் சொல்லும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ சார், அசோகன் சார். வேறு யாராவது கருத்துக்கள் தெரிவிக்க விரும்பினால் தெரிவிக்கலாம்.
ஹலோ. எஸ். நான் இந்த போயம்ல ரொம்ப என்ஜாய் பண்ணது என்னன்னா, இந்த வைட் எனாமட் பாஸ் அந்த லைன் இந்த வைடுக்கு சொன்னாங்க இல்லையா, இட்ஸ் சோ ஒண்டர்ஃபுல். நம்ம ஒரு கதவு எல்லாம் இருந்தா திறந்து உள்ள வாங்கன்னு சொல்லுவோம். ஆனா இவருக்கு எப்படி கதவெல்லாம் திறந்து உள்ள வர சொல்றது அப்படிங்கறத சொன்னாங்க இல்லையா, தட் வாஸ் ஒண்டர்ஃபுல். ஒரு நியூ மீனிங் எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். ஐ எம் ஸோ ஹாப்பி. அவங்களோட அந்த ரீடிங்கு தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம லாஸ்ட் பார்ட்டுக்கு போகலாம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஆஸ் யூஷுவல் ரொம்ப பிரமாதமாக இருந்தது உங்களுடைய இந்த எக்ஸ்பிளனேஷன். ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் இந்த போயமை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எப்படி பகவானினுடைய அந்த இன்டெகிரல் யோகால அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராக்ரஸ் எப்படி இந்த போயம்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத சொன்னீங்க. இன்ஃபேக்ட் அந்த descent of Krishna into Sri Aurobindo's physical, அதை ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அந்த கடைசி வரி, இந்த போயம்னுடைய கடைசி வரியும் அந்த descent of Krishna into Sri Aurobindo's physicalum பார்த்தீங்கன்னா ரொம்ப மேட்ச் ஆகுது. இன்ஃபேக்ட் இந்த போயம் எக்ஸாக்டா எந்த டேட்டை பகவான் எழுதியிருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு செப்டம்பர் 1939. ஸோ இந்த டிசென்ட்னுடைய ஒரு எக்கோ கூட இந்த போயம்ல இருக்கலாம். ஏன்னா த வேர்ல்ட் நவ் த்ராப்ஸ் ஃபுல்ஃபில்ட் இன் மீ அட் லாஸ்ட் அப்படின்னு பகவான் சொல்றாரு. அதே போல இந்த ஆஸ்பிரேஷன் எப்படி ரொம்ப நாளாக இருந்த ஆஸ்பிரேஷன் எப்படி ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. ஐ ஹூ ஹவ் ஃபெல்ட் த ஹங்க்ரி ஹார்ட் ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்றாரு பகவான் சொல்றாரு. தட் மீன்ஸ் எப்படி இந்த பூமி அந்த டிவைன் டச்காக ஒரு பசியுடன் காத்திருந்தது, ஏக்கத்துடன் காத்திருந்தது அப்படிங்கிறது பகவான் சொல்றாரு. பகவான் ஏன் ஐ ஹூ ஹவ் ஃபெல்ட் த ஹங்க்ரி ஹார்ட் ஆஃப் எர்த் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு காரணம் ஓரளவு புரிகின்றது. ஏனென்றால் பகவானினுடைய கான்சியஸ்னஸ் இட் வாஸ் நாட் அன் இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ், இட் வாஸ் காஸ்மிக் கான்சியஸ்னஸ். பகவானுடைய கான்சியஸ்னஸ் had ஆல்ரெடி ரீச் த காஸ்மிக் கான்சியஸ்னஸ். அதனால அவர் வேற, அந்த எர்த் வேற, உலகம் வேற அப்படிங்கிற அந்த டிவிஷனே இல்லாத நிலையில இருந்த ஒரு நிலையிலிருந்து பகவான் இந்த வரிகளை எழுதியிருக்கிறார். இதெல்லாம் நம்மளுடைய இன்ஃபரன்சஸ் தான். அதே போல நீங்க சொன்ன அந்த விளக்கமும் ரொம்ப அற்புதமா இருந்தது. எம்ஐ சீதாராமனுடைய அந்த இன்டர்பிரிட்டேஷன், ஆஸ்பைரிங் பியாண்ட் ஹெவன் டு கிருஷ்ணாஸ் ஃபீட். எப்படி நம்முடைய இம்மிடியட் எர்த்துக்கு மேலே இருக்கக்கூடிய இம்மிடியட் அந்த ஓவர்மெண்டல் பிளேன், அதை ரீச் பண்ணுறது இங்கே நம்முடைய கோல் கிடையாது. we have to go beyond. அதுதான் நம்மளுடைய ரியல் கோல் அப்படிங்கிறதோடைய அதை காட்டும் வண்ணம் ஒரு டிரான்செண்டன்ட் நிலைக்கு போகணும். அது அந்த அந்த புருஷோத்தமா ரியலைசேஷன் அதை எட்டணும் அப்படிங்கிறது அப்படி ஒரு கருத்தை குறிப்பதாகத்தான் இந்த லைன் அமைந்துள்ளது என்பதை
நீங்கள் ப்ரொஃபஸர் சீதாராமனுடைய விளக்கத்திலிருந்து குறிப்பிட்டீர்கள். அதே போல இந்த all nature is a wide enamored pause அப்படிங்கிறதுக்கும் விளக்கம் ரொம்ப அற்புதமா இருந்தது. ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கதவை 2 கதவையை திறந்து வைக்க முடியும். டிவைனுக்கு வந்து our whole self should be kept wide open. நேச்சரும் அப்படிதான் வந்து கம்ப்ளீட்டா வந்து she is keeping herself wide open for the divine's coming. அதை குறிக்கும் வண்ணம் ஆல் நேச்சர் இஸ் a wide enamored pause. அதாவது அந்த இடத்துல எதுவுமே செய்யாம ஜஸ்ட் எல்லா நேச்சருடைய ஆக்டிவிட்டியும் அந்த இடத்துல வந்து ஸ்தம்பித்து போய் இட் இஸ் வைட் ஓப்பன் ஃபார் த டிவைன்ஸ் கம்மிங் அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்க விளக்குனீங்க. ஃபார் திஸ் ஒன் மொமெண்ட் லிவ் த ஏஜஸ் ஃபாஸ்ட் அகெயின். இந்த வரியும் பார்த்தோம் அப்படின்னா அது எந்த மொமெண்ட், வெதர் இட் இஸ் அ மொமெண்ட் ஆஃப் த டிசென்ட் ஆஃப் கிருஷ்ணா அதை குறிக்கின்றாரா என்றெல்லாம் நமக்கு தோன்றுகின்றது. இந்த போயமுடைய ஒவ்வொரு வரியையும் பகவானினுடைய டைரக்ட் அவருடைய யோகிக் எக்ஸ்பீரியன்ஸ், இன்டெக்ரல் யோகாவினுடைய பல்வேறு நிலைகள், டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், இது எல்லாத்தையும் நம்மால் ரிலேட் பண்ணிக்க முடியுது. நீங்கள் ரொம்ப அற்புதமாக வந்து இதை வந்து மியர் லிட்ரரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் மாத்திரம் நீங்கள் சொல்லலை. இதை வந்து பகவானினுடைய வேரியஸ் இதுக்கு பின்னாடி உள்ள அந்த அக்கல்ட் மீனிங், ஸ்பிரிச்சுவல் மீனிங், அதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஹைலைட் பண்ணீங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஆஸ் யூஷுவல் உங்களுடைய இந்த சானட்டை குறித்த ஒரு உரை வந்து மிகவும் அற்புதமாக இருந்தது. மீண்டும் மீண்டும் நீங்கள் எங்களுடைய சத்சங்கில் கலந்து கொண்டு இது மாதிரி பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் பல்வேறு கவிதைகள் குறித்த விளக்கங்களை நீங்கள் எங்களுக்கு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இதற்காக ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாகவும் இங்கு கூடியுள்ள அனைத்து அன்னை அன்பர்கள் சார்பாகவும் எங்களது பணிவான நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.